வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா சிறகு மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன் வணக்கம். தேசிய தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு பாஜகலே அண்ணாமலைக்கு எதிர் டீம்ல இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் கல்யாணராமன் அவர் 4 நாடுகளில் ரகசிய முதலீடுலாம் பண்ணியிருக்காருன்னெலாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. டிடிஎம்கே அப்படின்னு பேர் வைக்க போகிறாங்க. தேசியத்தையும் தமிழையும் இணைச்சி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இப்போ பிஎல் சந்தோஷ் கூட்டத்தையே புறக்கணிச்சிருக்காரு. காரணம் கேடி ராகவன் தலைமை இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்கிறதுனால அண்ணாமலை கட்சி கூட்டம் கோர் கமிட்டி கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாருங்கிறதும் செய்தியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலையை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு பெரிய டீம் டிராப்பகலாக வேலை பார்த்துட்ருக்கு, டே அண்ட் நைட்டாக. அந்த டீமில் கல்யாணராமன் முக்கியமான ஆள். ஏன்னா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கக்கூடியது, மிகப்பெரிய அண்ணாமலையை ஒழிச்சே ஆகணுன்றது. ஏன்னா இந்த கல்யாணராமன்லாம் ஜெயிலுக்கு போகும்போது அண்ணாமலை ஒன்றுமே காப்பாற்றலைன்ற ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் அண்ணாமலையை காலி பண்ணுறதுக்கு அந்த ஒரு டீம் இருக்குது. அது போக பிராமண டீம் லாபி, அதுக்கப்புறம் வீடியோ லீக் பண்ணி மாட்டி விட்டது. இதில் பெருத்த அவமானம், வாழ்க்கையே நாசப்படு. நான் எந்த பையன் கூட இருந்தவரெலாம் துணை ஜனாதிபதி அளவுக்கு ஆகிட்டாரு, இன்னொருத்தன் சிஎம் ஆகிட்டான். ஆனால் நான் இல்லைன்னா அவன் கையை வச்சுட்டு சும்மா இருந்தால் அவன் ஆகிட்டான். நீ சும்மா இல்லை, இப்படி ஆகிட்ட, நீ அவனை ஏன் பழி போடுற அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை நாசப்படுத்திட்டான். இல்லை, முடிஞ்சு போச்சு, இந்த ஜென்மம் முடிஞ்சு போச்சுல்ல. இவ்வளோ நாள் ஆட்டையை போட்டு 10-15 வருஷமாக கட்சிக்காக பாடுபட்டு நிர்மலா சீதாராமன் வரும்போது அங்கே ஒரு லாபியை உருவாக்கி என்னென்னமோ பண்ண, இன்னைக்கு உனைய முடிச்சு கெட்டாங்க, இல்லை முடிச்சு ஆளை காலி பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ அந்த குரூப் எல்லாமே இப்போ அண்ணாமலையை காலி பண்ணணும்னு தீவிரம் காட்டிகிட்டு இருக்கு. அந்த குரூப் தான் கிளப்பி விடுது, கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அதை பண்ணு. அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் பெரிய அப்பாட்டாக்கர் கிடையாது. முதல்ல ஒன்று, அண்ணாமலை இன்னைக்கு இந்த வெளியில் தைரியமாக நடமாடுறதுக்கு காரணமே மத்தியில் பாஜக அரசு இருக்குன்றதுனால தான். இது என்னன்னா, இது கழுத்தில், சிவன் கழுத்தில் இருக்க பாம்பு தான் இது. கீழே இறங்குச்சுன்னா அதை அடிச்சே கொண்டு விடுவாங்க. புரியுதா? அது அண்ணாமலைக்கும் தெரியும், அது பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குரூப்பு இப்போ இவா குரூப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாம்பை குச்சியை விட்டு கிண்டுறாங்க, கிண்டி பார்க்குறாங்க. அதை அப்படி இறங்குமா, அடித்து போட்டுடலாம், அப்படி சிவனை விட்டு கீழே வா அப்படின்னு சொல்லி வரப்போகுதுன்னு கதை விடுறாங்க. பால்லாம் வச்சு பார்க்குறாங்க பாம்புக்கு. ஆனால் அந்த முட்டை பாம்பு குடிக்காதுன்றாங்க. இவங்க முட்டையை தொட மாட்டாங்க. அதனால பால் வைக்கிறாங்க. இப்போ அந்த பாம்பு முட்டை வச்சாலும் வராது. வடிவேல் சொன்ன மாதிரி பாம்புக்கு பால் பகதான், அது கக்கியே தீருன்ற மாதிரி அந்த பாம்பு இருக்குது. பரமசிவன் கழுத்தில் இருக்க பாம்பு அண்ணாமலை. ஆனால் அந்த பாம்பு பரமசிவன் கழுத்தில் மட்டும் இருக்கிறது இல்லை. இவங்க பார்க்காத நேரத்தில் இறங்கி வெளியில் போய் ரவுண்டெல்லாம் அடிச்சுட்டு திருப்பி இவங்க தூங்குற நேரத்தில் வெளில போயிடுது. போய் பீச்சுக்கு போகுது, கோவாக்கு போகுது, சைக்கிளில் போகுது. அதே இப்போ சிவனே தெரிச்சு ஓடுறாரு. நம்ம காலத்தில் தான் இருந்துச்சு, இப்போ எப்போ கோவாக்கு போச்சு அப்படின்ற மாதிரி போய் அங்கே ஒரு சைக்கிள் ரேஸில் போகுது, அதில் போகுது. தண்ணி பாம்பா என்னன்னு தெரியல, தண்ணிக்குள்ளெல்லாம் போகுது, நீச்சல் அடிச்சுன்ற மாதிரிலாம். 1.25 கிலோமீட்டர் நீந்தனா அயன்மேன்ற மாதிரி அவங்களாம் பட்டம் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றப்ப இந்த குரூப் இருக்குல்ல, யார் இந்த பிராமணால் குரூப்பு பிஜேபியில், அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. புரியுதா அவங்களுக்கு? இப்போ நீங்கள் பாம்பை சூழ்னிங்கன்னா சிவன் என்ன நினைப்பார், நம்மளை இவன் ஏதோ சொல்கிறான்னு இவன் காலி பண்ணி விட்டு சாபம் கொடுத்து. அதனால் பாம்பே அடிக்க முடியல, சிவன்றது பாம்பையும் பறிக்க முடியல. ஆனால் அது வெளியில் தான் சுற்றிட்டு இருக்கு. திடீர்னு பார்க்குறாங்க பாம்பை காணான்றாங்க, வெளியே தேடுறாங்க, இல்லை. திடீர்னு நைட்டு தூங்கி எழுந்துச்சு போய் பார்க்குறாங்க, திடீர்னு பாம்பை பொசிஷனில் கரெக்டாக இருக்குது. அப்படிங்கும்போது இவங்களால் அதை உடச்சி கட்சியை விட்டு வெளியேற்றணுன்ட்டு தான் பிளான் பண்ணுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை, அது நடக்கவும் நடக்காது. இப்போ இந்த அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறாப்புல அப்படின்னு தூண்டி விட்டால இவங்களா தூண்டி விடுறது தான். எரிச்சலை ஏற்படுத்தி பதவி இல்லை போகிறாருன்னு மத்திய பாஜகவுக்கு லெட்டர் மொட்டை கடிதாசி போடுறது. இவரெல்லாம் யார், நயினார் நாகேந்திரன்லாம் டைரக்ட் மெயில் தான், டெய்லி ஓப்பன் மெயிலே போடுறது. இல்லை, அவங்க இப்போ லிஸ்ட் எடுக்கிறாங்களாம். கூட்டணி வந்த பிறகு அண்ணாமலை ஆதரவாளர்கள் எடப்பாடியே யார் சமூக வலைதளங்களில் அசிங்கமாக விமர்சனம் பண்ணுறாங்களோ அந்த லிஸ்ட்டை தனியாக பட்டியல் எடுத்து அவங்களுக்கெல்லாம் வார்னிங் லெட்டர் கொடுக்க போகிறோம், இந்த கூட்டணி சேர்ந்துடக்கூடாதுன்னு இவங்க உள்குத்து வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு புகார் அனுப்பியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையோட இது என்ன அப்படின்னு பார்த்தா உள்குத்து தான். அண்ணாமலை என்னன்னா, இந்த கூட்டணியை உடச்சி நாசமாக்கி திருப்பி நோட்டாக்கியில் அவங்களை கொண்டு போய், அப்போ தான் நம்மளோட எலெக்ஷன் முடிஞ்சோடனே சொன்னோம்ல, நாங்கள் தான் என்னை தூக்குனீங்கல்ல, நோட்டா கீழே இருந்த கட்சி 7% கொண்டு வந்தேன். அதான் உண்மை, தான் கொண்டு வந்தேன்ல, தூக்குனீங்கல்ல, இப்போ திருப்பி நோட்டா கீழே போயிடுச்சுல்ல.
புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறது தான். ஸோ அப்படி அதை தான் அண்ணாமலை இப்போ உள்குத்து சொந்த காசு செலவு பண்ணி எடப்பாடியை அழிச்சே ஆகணும். எடப்பாடியை அழிச்சு அந்த விவேக் காமெடியில் சொல்கிறார்ல, கமலா புருஷனுக்கும் விமலாவுக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ விமலாவுக்கும் கமலா புருஷனுக்கும் பிறந்தவன் தான் அந்த பையன். அப்புறம் அவங்க டைவர்ஸ் பண்ணோடனே விமலாவுக்கும் கமலாவுடைய லவ்வருக்கும் காதல் வருது. அப்போ விமலாவும் கமலாவும் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அவர் போய் 3ஆவதாக ஒருத்தையை கல்யாணம் பண்ணி பிறந்தது தான் இந்த பிள்ளை. இப்போ இந்த பிள்ளை வளர்ந்து இதுக்கு அது கல்யாணன்ற மாதிரி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, எடப்பாடியை ஒழிக்கிறதுக்கு அண்ணாமலை பிளான் பண்ணிகிட்ருக்காப்புல. அண்ணாமலையை ஒழிச்சது எடப்பாடியை ஒழிக்கிறதுக்கு அண்ணாமலை பிளான் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் வந்து இப்போ செங்கோட்டையனை ஒழிக்கிறதுக்கு எடப்பாடி பிளான் பண்ணியிருக்காப்புல. புரியுதா? இவர் முக ஸ்டாலினை ஒழிக்கிறதுக்கு எடப்பாடியும் செங்கோட்டையன் பிளான் பண்ணுறாங்க. இவங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு முக ஸ்டாலின் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில் இதுக்கு இடையில கதை இப்படி போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் அண்ணன் சீமான் வேறு அவர் வேறு ட்ராக்கில் உள்ள போய் மானு ஊறுகாசு. ஆமாம், மானுக்கு ஏது ஊறுகான்னு தெரியல. மானுன்றது கறி, அது உப்பு கண்டம் போடுவாங்க. என்னமோ வாய்க்கு வந்தது கொஞ்ச நாள் ஒருவேளை இந்த யூடியூப் சங்கத்திலேருந்து புதுசாலாம் ஆரம்பிச்சிருக்காங்க 2 3 சங்கம். கோரிக்கை வச்சுருப்பாங்கன்னா, என்னென்னா நீங்களும் ஒன்றும் பேச மாட்டேறீங்க, அண்ணாமலைங்க அண்ணா எப்படின்னா கொடுத்து இது கொடுத்துருக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுத்து எந்த பிரயோஜனம் இந்த யூடியூபர்களுக்கு வாழ்வழிங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் கொடுங்கண்ணான்றதான். இல்லை தம்பி, இப்போ நான் அப்படிலாம் பேசுகிறதில்ல, கொஞ்சம் திருந்திட்டேன், நான் ரொம்ப மனம் நொந்து போயிருக்கேன். நீங்களே அதாவது இந்த தங்கப்பதக்க படத்தில் சிவாஜியை பார்த்து கேஆர் வச்சு அழுவா, நீங்களே இப்படி எங்களுக்கு ஆறுதல் சொல்கிற நீங்களே இப்படி ஆகிட்டிங்கன்னா நாங்கள் எங்கே போய் காஞ்சி போன பூமியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் கொள்ளும், இந்த நதியே காஞ்சி போயிட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு போய் லெட்டரை கொடுத்துருக்காங்க. எங்கே சீமான்ட்ட. சரி தம்பி, நான் பார்க்குறேன், ஒரு 2 3 கண்டென்ட் தர, அதை வச்சு பொழைச்சிங்க இந்த மாதம். அதுக்கு தான் இந்த மான்கறி ஊறுகாய். அதே மான் ஊறுகாய் கராத்தே 2 மேட்ரு கொடுக்குறேன் தம்பி, நீங்கள் பார்த்துங்க. இவர் கராத்தே இதாக இருந்தாரா, மான் கராத்தேன்னு பேசுனா அது வேற அதான் மான் ஊறுகாய் கராத்தே இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதை வச்சு எல்லாம் போட்டாங்க. அவர் இப்போ எல்லாரையும் அழிச்சு விட்டு அவர் வரணும்னு அங்கே அவர் தனியாக மான் கராத்தே பிளான் போட்டுருக்காரு அவர். இது இவ்வளவும் போயிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஜிகே வாசன் அடிக்கணும்னு தமிழறிவு மணியை போய் கட்சியில் சேர்ந்துருக்காப்புல. தமிழறிவு மணியை எங்கே போனாலும் அவன் குடும்ப நாசம்தான். ரஜினி தான் தப்பிச்சிட்டாப்புல. ஜிகே வாசன் பார்த்துருப்பாப்புல. ஜிகே வாசனுக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் கடந்து வந்து ஒரு ஞானி மாதிரி தான் இருக்காப்புல. நான் எத்தனையோ பார்த்துட்டேயா, நீ வேறையா காலம் போன கடைசியில் இப்படிதான் அழிக்கிறதுக்கு இது என்னையா இருக்கு. அந்த இதில் வடிகள் அவனே பிச்சை எடுத்துகிட்டு இலையில வந்து 4 இட்லி விடுவேன் பாருங்க. அதனால டேய் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே டிஃபனை திருடி திங்கிறீங்களாடா, யாரா நீங்களாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஜிகே வாசன் நிலைமை. இப்போ என் வீட்டுக்கு வந்து என் கட்சியே எங்கேயே கொண்டு இணைக்கிறதுன்னு எவனும் வாங்க மாட்டான்ற, நீ கொண்டது உன் கட்சியை கொண்டு ஏன்ட்டு இணைக்கிறது அப்படின்றப்ப என்னத்தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். நானே ஹோல்சேலுக்கு தரலாம்னு பார்த்துக்கிட்டு சரத்குமார் மாதிரி என்னையே நம்பி கொண்டு வந்து கட்சியை வைக்கிற யாரையா நீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் தான் அவங்க அப்பா ஃப்ரெண்டு, தமிழ் குருவி, எந்த குருவியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வராதுன்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காப்புல. அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. சீமான் வாழ்க்கை நாசம், பல பேரை நாசப்படுத்திடுச்சு இந்த அரசியல். அமித்ஷா வந்து வர்றதே இல்லையா, அதை பற்றி தமிழ்நாட்டிலேருந்து ஜாவுன்றாரு, அவனும் வந்துடாது. அந்த எங்கே தமிழ்நாடுன்னு எவன் சொன்னாலும் அடிச்சு துரத்துங்கன்றார் ஆஃபீஸில். வேறு எந்த ஸ்டேட்டு, கேரளா கூட பரவாயில்ல. இன்னைக்கு கேரளாக்காரங்க என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரில அவங்கள. புரியுதா? சபரிமலை சீசன் வேறு. கர்நாடகா ஆட்சியை பிடிங்கிருச்சு. ஆந்திரா வந்து இவங்க கட்டுப்பாட்டில் தான் அவங்களே இருக்காங்க, சந்திரபாபு நாயுடு கட்டுப்பாட்டில் தான். அவர் பழையபடி பில்கேட்ஸ் போயிட்டார். ஆமாம், அங்கே போய் பில்கேட்ஸுக்கிட்ட வெயிட்டேஜ் பில்கேட்ஸ் ஆகப்பறம் திருட்டு பையன். அவன் வந்து ஆந்திராவில் பல பெண்களை நாசப்படுத்தினான், வந்து தடுப்பூசி போட்டு டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி நாசப்படுத்தினா அவன் பொன்னாடி ஆக போகிறாரு. ஸோ ஆந்திராக்காரங்க மிக ஆபத்தானவர்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தான்கள் ஆட்சி நடக்குது. டெல்லி சுல்தான் ஆட்சி நடக்கும்போது ஹரிஹரன் சுதன்னு 2 பேர் இருக்கான், அந்த மன்னருடைய மகன்கள் 2 பேர். அப்போ சுல்தான்கள் வந்து 10,000 யானையோ 10,000 குதிரையோடு வராங்க, பெரும்படையாக வந்து பிடிச்சிடுறாங்க.
பிடிச்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹரிகரனும் சுதனும் மகன்கள் எங்களை கொன்றாதீங்க, நாங்கள் மதம் மாறிடுறோம், உங்கள் கூடயே வந்துடுறோம் அப்படின்னோடனே, சரி சின்ன பையன் தானே மதம் வேறு மாறுறேன்றாங்கன்னே மன்னரை கொண்டுறாங்க. அது ஆந்திரா மன்னரை கொண்டுட்டு இவங்க 2 பேரும் கூப்பிட்டு போய் டெல்லியிலேயே இருக்காங்க. அமைதியாக முஸ்லீமாக மதம் மாறிடுறாங்க. மாறி மன்னன் கூடயே இருக்காங்க. இருந்து ஒரு 5-6 வருஷம் இருக்காங்க. ரொம்ப நம்பிக்கைக்குரியனா மாறிடுறாங்க. மாறின உடனே என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்னா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மன்னர்கிட்ட கேட்குறேன், நாங்கள் எங்கள் ஊருக்கே போகிறோம், இந்த ஊர் செட் ஆகலை, நாங்கள் போய் நீங்கள் ஆட்சி எங்கிட்டே கொடுத்துருங்க, நாங்கள் உங்களுக்கு கப்பம் கட்டுறோம், கரெக்டாக கட்டிடுவோம் மன்னர், நாங்கள் தான் மாறிட்டோம்லன்னு சொல்லி பார்க்குறாங்க. ரொம்ப நம்பிக்கை 4 வருஷம் 5 வருஷம் இருந்திருக்காங்கன்னு அனுப்பி விட்டுறாங்க. மன்னர் ஆகிடுறாங்க. இங்கே வந்து திருப்பி ஆகிட்டு மக்களுக்கு ரகசிய தகவல் கொடுக்குறாங்க. டெல்லிக்காரனை ஓட ஓட விரட்ட போகிறோம், எவன் வந்தாலும் அடித்து கொல்ல போகிறோம் டெல்லிக்காரன், அதனால் நீங்கள் வெளியில் காட்டிக்கிறக்கூடாது, எல்லாம் வந்து ஆயுதங்களை ரெடி பண்ணுங்கள், யானைகள் குதிரைகளை படை பலத்தை பெருக்கிட்டு அப்படியே இருப்போம், நான் ஒன்றும் மதம் மாறல ஒன்றும் மாறல, சும்மா பேருக்கு அவங்கள ஏமாத்துறதுக்காக தான் மாறிட்டு அவங்க நம்பிக்கை உரிய ஆள் மாதிரி நடித்து வந்துட்டேன், அதனால் எல்லா படைப்பலத்திற்கு டெல்லிக்காரன் வந்தானே போட்டுருவோன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படியே ஒரு 3-6 மாதம் அப்படியே கப்பம் கட்டிகிட்டே இருக்க மாதிரி கட்டிகிட்டே இருக்காங்க. சரி பரவாயில்ல, நம்ம பசங்க நம்பிக்கையாக இருக்கானேன்னு விட்டாங்க டெல்லி சுல்தான். 6 மாதம் கழித்து கப்பம் போகல, 2 மாதம் போகல, 5 மாதம் போகல, இப்படி போகலன்னொன்னே என்னான்னு தூது விட்டுருக்காங்க. தூது வந்தவொடனே தலையை வெட்டி அதே குதிரையில் கட்டி தொங்க விட்டு திருப்பி அனுப்பிவிட்ருக்காங்க. அவங்க ஷாக், என்னடா இது இவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாங்க, இது பண்ணிட்டாங்க, 6 மாதமாக கப்பம் கட்டல, கேட்டது கேட்குறவனே போட்டாங்க அப்படின்னு திருப்பி பெரும் படையோடு வந்திருக்காங்கல்ல, சுற்றி வளைச்சி அடிச்சிருக்காங்க. டெல்லி சுல்தானை அடித்து ஓட ஓட விட்டு திருச்சி ஓடிருக்காங்க. யானை குதிரையெல்லாம் பிடிங்கிட்டு துரத்தி விட்ருக்காங்க. மீண்டும் வந்து அந்த ராஜ்யம் வந்திருக்கு. அதுதான் இப்போ திருப்பி நடக்க போகுது. வரலாறு திரும்புகிற மாதிரி இப்போ உள்ள டெல்லியில் இருக்க மோடியை ஏமாற்றி சந்திரபாபு நாயுடு பணம் பிடுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் நடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. கரெக்டாக வாய்ப்பு வரும்போது போட்டுருவாங்கன்னா அரசியலில் காலி பண்ணி விட்ருவாங்க. அவங்க அப்படி ஆந்திரா கர்நாடகாக்காரன் திருப்பி ரீகேப்சர் பண்ணிட்டான், கேரளாக்காரன் இன்னும் தன் வேலையை காட்டல. இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க கத்தியின்றி ரத்தமின்றி டோட்டலாக முடிச்சிட்டாங்க, சில்லறை ஆக்கிட்டாங்க, அந்தளவு சிந்தலை ஆக்கிட்டாங்க கட்சியை. அப்போ பிஜேபி வந்து தென் மாநிலங்களில் கால் வைக்கவே முடியாதுன்றதுக்கு இதுதான் ஒரு இது வரலாறு திரும்பும். கடந்த காலத்தில் நடந்தது இங்கே தான். தெலுங்கானாலையும் துரத்தி விட்டாங்க. அப்போ தென் மாநிலங்களில் நீ காலே வைக்க முடியாது, உன்னுடைய சேர்க்கையே இங்கே ஆகாது, இவங்களுக்கு தென் மாநில மக்களுக்கு ஒன்றையே ஆகாது, நீ வந்தனா இல்லை உன்னையும் முடிச்சு கட்டாமல் விட மாட்டோம்னா எல்லாரும் சேர்ந்து முடியும். பார்ப்போம் சார், அடுத்தடுத்து எப்படி போகுது அரசியலுங்கிறத உங்கள் நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு நன்றி. நன்றி.